சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 38. நீ எதற்கு இங்கு வந்தாய்? நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான். அப்படியென்றால்? நான் வைத்தியன், வர்த்தகமும் செய்கிறேன். என் பெயர் சேந்தன். கங்கதேவன் மயக்கத்தில் இருந்த பலவர்மனை பார்த்தான். இவன் மயக்கம் தெளிய எத்தனை நாட்கள் ஆகும்? 2 நாட்கள் ஆகும். சேந்தா, இந்த மஞ்சளழகி இளைய பல்லவனை காதலிக்கிறாள் என்பது தெரியும். இளைய பல்லவன் இவளை காதலிக்கிறானா? கங்கதேவரே, இந்த பெண்கள் இளைய பல்லவரை கண்டதும் தலைகீழாய் விழுந்து விடுகிறார்கள். அவரோ யாரையும் சட்டை செய்வது கிடையாது. இப்போது மஞ்சளழகி எங்கே? நேற்றிலிருந்து காய்ச்சல் இன்னும் 4 நாட்களில் குணமாகிவிடும். சேந்தா, நீ என் பக்கம் சேர விரும்புகிறாயா? லாபத்தை பொறுத்தது. நான் வணிகன். சேந்தனை அருகில் அழைத்தான். அவன் கையில் தங்கக்காசு நிறைந்த பை ஒன்றை திணித்தான். சேந்தா, இன்றிலிருந்து 5வது நாள் மஞ்சளழகியை துறைமுகத்தின் மேற்கு கோடிக்கு இரகசியமாக அழைத்து வர வேண்டும். சத்தியம் செய்து கொடு என்றான். நீண்ட நேரம் யோசித்துவிட்டு சத்தியம் செய்து கொடுத்தான் சேந்தன். கங்கதேவன் அறையை விட்டு வெளியேறினான். அப்போது பஞ்சனையில் படுத்திருந்த பலவர்மன் சேந்தனை பார்த்து புன்முறுவல் செய்தான். சேந்தா, என்ன அப்படி பார்க்கிறாய்? நான் மயக்கம் தெளிந்துவிட்டேன் என்றா? உன் மருந்து வேலை செய்யவில்லையோ என்று யோசிக்கிறாயா? உன் மருந்தை நான் சாப்பிட்டால்தானே? நான் சாப்பிட்டது போல நடித்தேன். நீயும் இளைய பல்லவனும் பேசியதை கேட்டேன். என்னதான் நடக்கிறது என்று கவனிக்க விரும்பினேன். இப்போது நீயும் கங்கதேவனும் இரகசியமாக பேசியதை கேட்டேன். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டீர்களா? ஆம். இதை இளைய பல்லவனிடம் சொல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும். என்ன? சொல்லுங்கள். முதலில் சத்தியம் செய்து கொடு. முதலில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள். குலவாணிகரே, நீர் அறிவாளி. முதலில் சத்தியம் செய்யும். சேந்தன் சத்தியம் செய்தான். பலவர்மன் குலவாணிகரிடம் இரகசியமாக தனது திட்டத்தை சொன்னான். அதிர்ச்சி அடைந்த சேந்தன் அந்த அதிர்ச்சியில் கடற்கரை நோக்கி நடந்தான். கடற்கரையில் இளைய பல்லவன், அமீர், காஞ்சனாதேவி மூவரும் உணவு அருந்திக் கொண்டு இருந்தார்கள். சேந்தனை கண்டதும் இளைய பல்லவன், வாரும் வாரும் குலவணிகரே, ஏது இவ்வளவு தூரம்? அமீர், இவருக்கும் சிற்றுண்டி கொடுங்கள். வேண்டாம், எனக்கு எதுவும் தேவையில்லை. சேந்தா, மாளிகையில் என்ன நடந்தது? காஞ்சனாதேவி அறைக்குள் கங்கதேவன் வந்தான். அங்கு என்னை கண்டான். என்னிடம் சத்தியம் வாங்கினான். என்ன சத்தியம்? இன்றிலிருந்து 5வது நாள் மஞ்சளழகி என அவன் நினைத்து கொண்டிருக்கும் காஞ்சனாதேவியை துறைமுகத்தின் மேற்கோடிக்கு யாருமில்லாத இடத்துக்கு அழைத்து வருவதாக. பிறகு என்ன நடந்தது? இதை செய்தால் நிரம்ப பணமும் நகைகளும் தருவதாகச் சொல்லிவிட்டு கங்கதேவன் போய்விட்டான். அடுத்தவன் என்னை அழைத்தான். யாரது? பலவர்மன். பலவர்மனா? ஆம் இளைய பல்லவரே. அவன் மயக்கமெல்லாம் பாசாங்கு. அவனும் சத்தியம் செய்யச் சொன்னான். என்ன சத்தியம்? இன்னும் 2 நாட்களில் கங்கதேவன் உணவில் விஷத்தை கலக்கும்படி சொன்னான். நீண்ட நேரம் யாரும் பேசவில்லை. இளைய பல்லவன் அப்படியும் இப்படியும் நடந்தான். பிறகு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தான். காஞ்சனா, புறப்படு என்றான். எதற்கு? காஞ்சனா, சிலரை வாளால் வெல்லலாம், சிலரை வஞ்சத்தால் வெல்லலாம். கங்கதேவனை இரண்டினாலும் வென்றால்தான் முடியும். தொடரும்.